ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போய் வீடியோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களை எல்லோரும் இன்றைக்கி வைஜாக்கில் வந்து ஒரு கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போக போகிறேன். இது சுயம்புவாக தோன்ற காலபைரவரும் காளிமாதாவும் இருக்க கோயில். நாம் இப்போ ஆன் த வே அங்கே போயிட்டுருக்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த வேலை தான் போயிட்டுருக்குறோம். மேலே அங்கே போர்டெலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் உங்களுக்கு டிஆர்டிஓட மெயின் என்ட்ரன்ஸ். இது நம்ம டிஆர்டிஓ தாண்டி தான் போயாகணும். டிஆர்டிஓ ஃபுல் ஸ்ட்ரெயிட்டு தான் கம்ப்ளீட்டாக. பார்த்தா தெரியும். இதுதான் இந்த டிஃபென்ஸுக்கானது, நம்ம மிலிட்ரி டிஃபென்ஸ் ஆனது. இந்த பீரங்கி இதெல்லாம் தயாரிக்கிற இடம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ஏடி ஃப்ளைஓவர் கீழே தான் நின்றுட்டுருக்குறோம். அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து போகணும். அதுதான் கோபாலப்பட்டினம் போகிற ரூட்டு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு சர்க்கிள் தான். இது இந்த சைடு போனால் ஏர்போர்ட் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோபாலப்பட்டினத்தில் இருக்கிறோம். நம்ம என்ஏடி ஜங்ஷன் தாண்டி வந்துவிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஆர்டிஓவில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் என்ஏடி ஜங்ஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரைட் எடுக்கணும். நான் உங்களுக்கு அந்த போர்டு உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த போர்டே உங்களுக்கு நல்லா கைட் பண்ணும். அங்கே நீங்கள் ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நமக்கு கோபாலப்பட்டினம் வந்துடும். நம்ம இப்போ கோபாலப்பட்டினத்தில் தான் இருக்கிறோம். நம்ம இப்போ கோபாலப்பட்டினம் ஸ்ட்ரெயிட்டாக போனோடனே சிமாச்சலம் ரூட் நம்ம பிடிச்சி அங்கேருந்து தான் போகணும். சிமாச்சலத்துக்கு சரியாக ஒரு 1.5 2 கிலோமீட்டர் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது சிமாச்சலம். இதான் சிமாச்சலம் மலை. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மலைக்கு மேலே தான் நம்ம போன சிமாச்சலம் கோயிலுக்கு போகிறோம்னா அங்கே உங்களுக்கு எலக்ட்ரிக் போஸ்டர்லாம் இருக்கிறதுலாம் தெரியும். உங்களுக்கு லைட்டுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும் மேலே போகிறதுக்காக. இங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர், பஸ் டிக்கெட் கவுண்டரும் சைட்லேயே பார்த்தா பிரசாதம் கவுண்டரும் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை அங்கேருந்து இறங்கினீங்களா இங்கே வந்துடலாம். நீங்கள் இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு மலைக்கு மேலே போக ஆரம்பிச்சிடலாம். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு இப்படி தான் ஏறும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஜங்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நீங்கள் ரைட் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டு தான் வரும். இந்த ஜங்ஷனில் ஃபுல் நம்ம போகிறது ஸ்ட்ரெயிட்டு தான். எங்கேயுமே நீங்கள் எங்கேயும் டேர்ன் பண்ணிடாதீங்க. இங்கே எங்கேயும் லேண்ட்மார்க்லாம் சொல்கிற அளவுக்கு பெரிய இடம்லாம் கிடையாது. இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனாக போயிருக்கனால பக்கத்தில் வீடு எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே பார்க்குறது தான் இதுதான் இடம். ஆக்சுவலாக இந்த இடம் பேர் பைரவ கொண்டாந்துவாங்க. இந்த ஒரு பெரிய கேட்டு தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. இங்கே ஸ்கூல் கட்டிகிட்ருக்குறாங்க. இன்னும் ஃபுல்லாக கட்டாது. ஸோ ஏரியா பேர் பைரவ கோணம். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயின் கேட்டு. இந்த கேட்டுக்குள்ளேருந்து நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ளே தான் நடந்து போயிட்டுருக்குறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே நடந்து தான் போய் ஆகணும். ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் வண்டி அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வண்டி அலோவ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா
என்னோடய சஜஷன் என்னென்னா, காலைல 10 மணிக்கு இருந்து மேக்ஸிமம் 3-4 மணியோட வந்துட்டு இங்கே பார்த்துட்டு கிளம்பிடுங்க. ஏன்னா உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே நம்ம 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி தான், நிறைய நாய்ங்க இருக்கும். ஒரு வேளை 4 மணி 5 மணிக்கு வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு, அது எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், யாருமே கிடையாது. இப்போங்க நாம் மட்டும் தான் தனியாக நடந்து போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் பேர் வருவாங்க, அவ்வளோதான். இது வந்து அமாவாசை அன்னைக்கு கோயில் கொஞ்சம் நிறையா கூட்டம் வரும். மற்றபடி வைஜாக்கில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், மழைலாம் பெஞ்சிருச்சுன்னா தயவு பண்ணி இந்த பக்கம் வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறையா பாம்பெல்லாம் இங்கே நிறையா இருக்கும் இந்த இடத்துல. இந்த ஃபாரஸ்ட்டு லிச்சஸ் நிறையா இருக்கும், அட்டைப்பூச்செல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க அது எல்லாத்தையும். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நடந்து போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு. கொஞ்சம் தூரம் ஆள் வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் பார்க்க சேஃப்டியாக இருக்கும். நாம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ மணி என்ன உங்களுக்கு 1 மணி. உங்களுக்கு 2 மணிக்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏதோ ஒருத்தங்க 2 பேருன்னு வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் என் பின்னாடி யாரும் இல்லை. முன்னாடி வேணால் ஒரு 2 பேர் நடந்து வர மாதிரி தெரியுது. இதுவே எங்க 10 நிமிஷங்க அப்புறம். உள்ள பூஜை சாமான்களும் கடையெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த விளக்கு, மெயின் இப்போ வந்து பூசணிக்காலாம் உடைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மாலை இருக்கும். இல்லைன்னா நீங்களே கூட வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் சாமிக்கு. இது வந்து சுயம்புவாக காலபைரவரும் காளி மாதாவும் தோணின இடம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நிறைய ஐடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் இது மாதிரி கோயிலுக்கு நீங்கள் வரீங்க, இது மாதிரி நல்லா உள்ளே அடங்கி இருக்குது காட்டுக்குள்ளேனா, முடிஞ்ச வரையிலும் வெளிச்சம் இருக்கும் போதே வந்துட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பிடணும். நம்ம இங்கே ரொம்ப நேரம் தங்கக்கூடாது நம்ம. ஏன்னா நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் நம்ம சேஃப்டின்றது வந்து நிறைய விஷயத்தில் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கே என்னென்னு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நாய்ங்க ரொம்ப அதிகம். நம்ம நல்ல நேரம் நாய்ங்க எதுவும் இல்லை. ஏன்னா 4 மணி 5 மணி மேலே ஃபுல்லாக ரவுண்டப் பண்ணிடுவாங்க. எல்லோரும் ஃபுல்லாக ரவுண்டப் பண்ணிட்டு நம்மளை எங்கேயும் நகர விட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், தனியாக மாட்டிங்கன்னா நீங்கள் என்ன கத்துனாலும் சரி சவுண்டு வெளியே போகாது. அதனால் எப்பவுமே கரெக்டாக சேஃப்டியாக இருக்கணும். நம்ம அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வர்றவள்னா நீங்கள் சிம்மாச்சலமும் பார்த்துருப்பீங்க. சிம்மாச்சலத்துக்கு மெயினாக 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று பேக் கேட்டு, இன்னொன்று ஃப்ரண்ட் கேட்டு. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேட்டு தான் காட்டினேன். ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக சிம்மாச்சலமும் நம்ம போயிட்டு வீடியோ பண்ணலாம். உங்களை நான் சிம்மாச்சலத்துக்கும் கூப்பிட்டு போகிறேன். அது எப்படி பஸ் ரூட்ஸ் என்னன்றது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். சிம்மாச்சலம் என்ட்ரன்ஸ்லேருந்து பஸ் டிப்போ, அப்புறம் பஸ் ஸ்டாண்டு, அது கீழே தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் மேலே போகிறதுக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டினேன். சிம்மாச்சலம் நம்ம வந்து மலை மேலே போகணும். அதுக்கு கீழே இந்த டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது வண்டிக்குன்னு டோல் மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. 2 வீலருக்கு 10 ரூபா, காருக்கு 30 ரூபா அப்படின்னு. ஸோ அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். மெயின் இந்த கோயிலை பொறுத்த வரையிலும் வைஜாக்லேயே நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. மாதிரி நீங்கள் பார்க்குற இடத்துல நிறைய இது மாதிரி பெரிய பெரிய அளவில் கரையான் புத்துக்கட்டி இருக்கிறது தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு, எப்படியும் ஒரு 6 அடி பக்கம் இருக்கும் அந்த கரையான் புத்து மட்டும். இதுமாரி நிறைய இடத்துல கரையான் புத்து கட்டியிருக்கோம். மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் சேர்த்தி
இடம் ஃபுல்லாக சேரும் சகதியுமாயிரும். வண்டிலாம் இட்டு வந்தால் செமையாக மாட்டிப்போம், நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கரையாம்புத்து. இதெல்லாம் பாம்பு இருக்குமான்னு தெரியல. சரி, எவ்வளோ பெருசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முன்னாடி பின்னாடி யாருமே இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன் எதனால் இப்படி சொல்கிறேன்னு. இங்கே முடிஞ்சளவு நேரமாக வந்துட்டு கிளம்பிடுங்கன்னு. ஏன்னா நம்ம இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்திருக்கோம். இந்த 1 கிலோமீட்டரில் நம்ம பார்த்த பேர் ரொம்ப போனால் ஒரு 5லேருந்து 6 பேர் தான் பார்த்தோம். அதனால் எப்பவுமே ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம இது மாதிரி இடத்துலலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற இடம். இப்படி தான் இருக்கும் கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தரிசனத்தை முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். வந்த வழி தான், வேறு வழி கிடையாது. வந்த வழியிலே ரிட்டர்ன் போக வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் வைசாக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இது மாதிரி கோயில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வைசாக்கில் இன்னும் வேறு என்னென்ன இடம்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். நான் அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து வீடியோவாக போடுறேன். நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.